எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு புது மாடல் செஞ்சேன்ல, அது பேக் ஆகி வந்துருச்சு. ஏற்கனவே நான் உங்களுக்கு பேக் பண்ண ப்ராடக்ட் காமிக்கிறப்போ இதை காமிச்சேன். அதுக்கு இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நான் அடித்து வச்சுருக்கேன். பிளாக் வந்து ஜெஸ்ஸோ கம்பெனி எடுத்துருக்கிறேன். இதை ஃபுல்லாக நாம் அடித்து வச்சுருவோம். இதுலேயும் அதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துடலாம். இதே மாதிரி நாம் ஏர்ரிங்க்கு கொடுத்துருவோம். இப்போ கொடுக்க வேண்டிய எல்லாத்துக்குமே நம்ம வந்து டைலூட் பண்ணால் பிளாக் வந்து கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அடுத்து நாம் என்ன கலர் கொடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த கலரு என்னென்ன கலர் காம்பினேஷன் நான் பண்ணியிருக்கேன்னா சில்வர், கோல்டு, பிரான்ஸு, கொஞ்சம் பிளாக்ஸு, கோல்டும் 1:1 ரேஷியோ, சில்வர் வந்து 2 ரேஷியோ, பிளாக் வந்து டிப்பில் மாத்திரம் எடுத்துருக்குறேன். அந்த மாதிரி எடுத்து நான் இதில் அடிக்கிறேன். இது கலர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இந்த கலர் நம்ம அடிப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். கோல்டுக்கு பதில் இது நல்லா இருக்குது பார்க்க. இது இப்போ நாம் உள்ள எல்லாமே அவுட்ரு இன்னரு எல்லாமே நாம் இந்த கலரை கொஞ்சம் டைலூட் பண்ணி அடிச்சுக்கணும். இப்போ இதில் ஃபுல்லாக இது முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த பெரிய பீட்ஸுக்கு மாத்திரம் கோல்டு அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டுலேயும் லைட்டாக பிளாக்கு ஒரு சின்ன ட்ராப்பு. இதில் ஃபுல்லாக இதே இதை அடிச்சுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி அடித்து வச்சாச்சு. இப்போ இந்த ரவுண்டு டாட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நாம் க்ரீனு இல்லைன்னா ரெட்டு நான் கொடுக்க போகிறேன். நான் இதில் வந்து கண்டினியூஸாக வச்சேன், அவ்வளோ எடுப்பாக இல்லை. இப்போ ஒன்று விட்டு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதில் அடித்த மாதிரியே நம்ம ஸ்டட்டுக்கும் இந்த இயர்ரிங்ஸுக்கும் அடித்து வச்சுருவோம்.
செகண்ட் கோட்டிங். இது வந்து இதே மாதிரி இதுலேயும் அடிச்சிடலாம், எல்லாமே முடிச்சிடலாம். கோல்டு, இது வந்து பீட்ஸுக்கு, சைட் பீட்ஸுக்கு நான் அடிச்சிட்ருக்கிறேன். சில்வர், கொஞ்சம் பிரான்ஸ், இதை மிக்ஸ் பண்ணி இது வந்து நான் டபுள் லேயர்டாக போட போகிறேன். அதுக்கு இப்போ இதுக்கு கோல்டன் கலர், அந்த 3 கலர் மிக்ஸ் பண்ணால் இது வந்து அடிச்சிட்ருக்கேன். இப்போ இது எல்லாமே நாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம், ஃபுல்லாக அடித்து வச்சுருக்குறோம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இதுலேயும் பீட்ஸுக்கெல்லாம் அடித்து வச்சுருக்கு. இது வந்து பேர்ல் க்ரீனு, அதை அடித்து அதுக்கு மேலே வந்து லைட்டாக கோல்டு வந்து நான் கைட்டை அப்படியே டச்சப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கோல்டு வித்து சில்வர் அண்டு பிரான்ஸ் கொஞ்சம் கலந்து அடிச்சிருக்கேன். இது கோரல் ரெட்டு. எல்லாமே பீட்ஸு வந்து அடித்து வச்சுருக்கு. எல்லாமே ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நார்மல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாலை வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வீடியோவில் வந்து கவர் ஆகலை, லென்த்தியாக இருக்குது. இங்கேயும் கீழேயும் இந்த இது இருக்கிறதுனால என்னால் ஒரு பக்கம் கோர்க்குறப்போ இன்னொரு பக்கம் கவர் ஆக மாட்டேன்ருச்சு. அதுக்கு தக்கன என்கிட்ட கேமரா ஸ்டாண்டும் இல்லை, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியல. இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க. கலர் அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செட்டு அசம்பிள் பண்ணுறதும் என்னால் அதுதான் நீட்டமாக இருந்ததுனால என்னால் காமிக்க முடியல. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இதை நாம் அசம்பிள் பண்ணிடலாம். இதில் ஒரு ஹூக் போட்டிருக்கேன். கியர் லாக்கை விட்டு கியர் லாக்குள்ளே வயரை விட்டு நம்ம அந்த வயரை வந்து ஹூக்குக்குள்ளே விட்டு இழுத்து திரும்ப இந்த கியர் லாக்குக்குள்ளே அந்த வயரை நாம் சொருகி டைட் பண்ணி லாக் பண்ணி லாக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு இங்கே கட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் கூட தான் கட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குவோம் எவ்வளோ வேணும்னு தெரியல. இப்போ இதிலிருந்து ஒரு க்ரீன் கலரு இதே மாதிரி இந்த சைடும் நாம் மாட்டிக்கலாம். இப்போ இன்னொரு லேயரும் நாம் போட்டுக்கலாம். இப்போ இது மாட்டியாச்சு, மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. கலரும் பார்க்க அழகாக இருக்குது. இதுக்கு ஸ்டட் பேஸ் ஒட்டிடுங்க. இப்போ இதை நல்லா நாம் அமுக்கி வச்சிடணும், ஏர் பபிள்ஸ் உள்ளே போகாதபடிக்கு. அது இருந்தானா அப்புறம் ஃபிக்ஸ் ஆகாது. இருக்கட்டும்.
இதில் வந்து நாம் இன்னும் வார்னிஷ் மாத்திரம் அடிக்கணும். இதுக்கு டெக்கார் வார்னிஷ் தான் அடிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோடய வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.